ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் செட்டிநாடு கோழி குழம்பு செய்ய போகிறோம். 1/2 கிலோ கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன். 3 பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பீஸ் அன்னாசி பூ. செட்டிநாடு கோழி குழம்புக்கு வறுத்து அரைச்சா நல்லா வாசமாக இருக்கும். வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 3 முந்திரி. பேன் ஹீட் ஆனதும் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சதை மல்லி, மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு இவ்வளோதையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்துருச்சு, அதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுங்க. தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துருங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து வச்சதை மிக்சியில் பொடி பண்ணிடுங்க. பொடியானதுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் முந்திரியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிருங்க. அரைஞ்சிருச்சு. குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு சேர்த்துருங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா செவந்துடுச்சு. ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுருங்க. கோழி துண்டுங்களை போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கோழி வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. மூடி வச்சிருங்க. 20 நிமிஷம் நல்லா கோழி வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சு. மேலே மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா வாசமாக கமகமன்னு ருசியான செட்டிநாடு கோழி குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.